வணக்கம். இன்றைக்கி ஈஸியான மெத்தடில் சுவையான சுண்டக்காய் பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த மெத்தடில் சுண்டக்காய் பொரியல் செஞ்சால் சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும், தயிர் சாதத்துக்கு தொட்டுக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும். அதே மாதிரி தோசைக்கு சைடிஷாக வச்சுக்கிட்டோம்னாலும் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம இந்த சுண்டக்காயில் இருக்க காம்பெல்லாம் நீக்கிட்டு சுண்டக்காவை ரெண்டாக கட் பண்ணிக்கலாம். சுண்டக்காவை நம்ம கட் பண்ணும்போது அந்த காம்பு இருக்கிற இடம் இருக்கு இல்லையா, அந்த பக்கம் கட் பண்ணோம்னா விதையெல்லாம் நிறைய வெளியே வந்துடும். அதனால் சுண்டக்காவை குறுக்கு வாக்கில் திருப்பி கட் பண்ணிக்கோங்க. இந்த எலுமிச்சம்பழம்லாம் கட் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி. அப்போ தான் இந்த சுண்டக்காவில் இருக்க விதையெல்லாம் நிறைய வேஸ்ட் ஆகாது. சுண்டக்காவை இந்த மாதிரி கட் பண்ணுறதுக்கு நேரம் இல்லாத சமயத்தில் இந்த பூண்டு இடிக்கிற கல் இருக்கு இல்லையா, அதில் லேசாக ஒரு தட்டிட்டு அப்புறமா பொரியல் பண்ணிக்கலாம். ஆனால் டைம் இருக்கிறப்போ அந்த மாதிரி தட்டி செய்யாமல் இந்த மாதிரி கட் பண்ணியே பண்ணுங்கள். அப்போ தான் சுண்டக்காயில் இருக்கக்கூடிய விதையெல்லாம் வேஸ்ட் ஆகாமல் இருக்கும். சரி, இப்போ எல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சுட்டோம். இனிமேல் சுண்டக்காய் பொரியல் செய்ய ஆரம்பிச்சிடலாம். கருவேப்பிலை பொரிஞ்சதும் சுண்டக்காய் போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா தான் வெங்காயம் தக்காளிலாம் சேர்த்துக்கணும். இதை ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் மூடி வச்சிடலாம். கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். காரத்துக்கு தேவையான அளவுக்கு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். நான் இதில் கடைசியாக மிளகுத்தூள் போடுவேன், அதனால் ஒரு பச்சை மிளகாய் மட்டும் போட்டுக்கிறேன். அவ்வளோதான், சுண்டைக்காலாம் நல்லா சாஃப்டாக வெந்துடுச்சு. இனிமேல் இதை தீயை அணைச்சிட்டு மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். சுலபமான முறையில் செஞ்ச சுவையான சுண்டைக்காய் பொரியல் தயார். சாப்பிடலாம்.